அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி பாடியரங்குகளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள். என் பெயர் சுகோபிகாஸ்ரீ. நான் 9ஆம் வகுப்பு பிரிவு மாணவி. என் பெயர் பாபுஜஸ்ரீ. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரிவு மாணவி. என் பெயர் பிரேரணா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பிரிவு மாணவி. என் பெயர் ராஜேஸ்ரீ. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பிரிவு மாணவி. என் பெயர் திவ்யதர்ஷினி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரிவு மாணவி. எங்கள் குழுவின் பெயர் காமா. நாங்கள் வெறிநாய் கடிப்பாட்டை செய்தித்தாளில் மற்றும் தொலைக்காட்சி, செல்போன் ஆகியவற்றில் அதிகமாக கேட்கிறோம். அதனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாங்கள் ஒரு கருவியை கண்டுபிடித்துள்ளோம். வெறிநாய் கடியில் இருந்து குழந்தைகள் பெரியவர்களும் பாதுகாப்பு. பிரச்சனையின் விளைவு தெருநாய்கள் மனிதர்களை தாக்குவதால் ரேபிஸ் போன்ற வைரஸ் நோய்கள் மனிதர்களை தாக்குகிறது மற்றும் தெருநாய்கள் மனிதர்களை தாக்குவதால் மனதாலும் உடலாலும் பாதிக்கப்படுகின்றன. ரேபிஸ் என்ற வைரஸ் நோய்கள் பரவி இறப்பை ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் அதிக அளவில் காயமடைகின்றனர். குழந்தைகள் மனதளவில் பயந்ததால் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் குழந்தைகள் மற்றும் பெண்களின் உடல்நலம், கல்வி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனையை சந்திப்பவர்கள் குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள். தெருநாய்கள் மனிதர்களை தாக்குவதால் ரேபிஸ் போன்ற வைரஸ் நோய்கள் மனிதர்களை தாக்குகிறது. ரேபிஸ் நோய்கள் அதிகமாக பரவி இறப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் சில குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாங்கள் நெட்லாக் கன் என்னும் கருவியை கண்டுபிடித்துள்ளோம். நாங்கள் கண்டுபிடித்த இக்கருவி மூலம் மனிதர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், விலங்குகளும் பாதிக்கப்படாது. இக்கருவி மிகவும் லேசாக இருப்பதால் தூக்கி செல்வது எளிது, பயன்படுத்தவும் எளிது, விலையும் குறைவு. அனைவரும் தற்காப்புக்காக இதை வாங்கி பயன்படுத்தலாம். இப்பொழுது எங்கள் செயல் திட்டத்தை பற்றி விவரிக்கிறோம். எங்கள் செயல் திட்டத்தை செய்வதற்கு மிக குறைவான பொருட்களே தேவைப்படும். கன் மற்றும் நெட்டை ஃபிக்ஸ் செய்வதன் மூலம் நாங்கள் கண்டுபிடித்த செயல் உருவாகும். இப்பொழுது பள்ளி மாணவி பள்ளிக்கு செல்லும் போது அவள் முன் வெறிநாய் வரும்பொழுது நாங்கள் செய்த நெட்லாக் கன்னை ப்ரெஸ் செய்வதன் மூலம் நாங்கள் ஃபிக்ஸ் செய்த வலை நாயின் மீது மாட்டிக்கொள்ளும். இந்த ஒரு சமயத்தில் மாணவி தப்பிக்கலாம். இதுவே எங்கள் குழு கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு. நன்றி.